கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம 9th இயற்கணிதம் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நமது வீடியோவை முதல்ல பார்க்குறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கும் மாணவர்கள், அவங்களுக்காக இந்த பதிவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். நம்ம மொத்தம் 23 தேர்வுகள். அதற்குண்டான அட்டவணை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ அதை பாருங்க, பார்த்துட்டு அந்த ஷெடியூலை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. மொத்தமே 100 ரூபாய் தான் ஃபீஸ் இருக்கு. ஸோ ஓகே, புதிய மாணவர்கள் யாராக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வகுப்புக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம 9th இயற்கணிதம் பார்க்க போகிறோம். 9th இயற்கணிதத்தில் ஏற்கனவே நம்ம நிறைய பேசிக் 6லேருந்து 8வது வரைக்கும் பார்த்துருப்போம். கெழுனா என்ன, படினா என்ன, இயற்கணிதம் அப்படி. ஸோ 9th அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அதையும் தாண்டி நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக எந்த மாதிரி கணக்குகள் கேட்பாங்க, வழக்கமாக எது கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கணக்குகள் ஒரு 5-6 கணக்குகள் பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது முதல் கணக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு கேட்பாங்க. ஸோ ஒரு கணக்கு பாருங்க, x - y = 5 மற்றும் xy = 14 எனில் x³ - y³ மதிப்பு காண்க. கவனிங்க, x - y = 5 மற்றும் xy = 14 எனில் x³ - y³ மதிப்பு காண்க. ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. முக்கியமா 9ஆம் வகுப்புல இருக்கு இயற்கணிதம். ஸோ இப்போ பாருங்க, இது ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும். a³ - b³ அப்படி இந்த டார்கெட்ல இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். a + b² a - b² a + b³ a - b³ இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த இதுக்கு என்ன வரும்னா a + b 2 ஃபார்முலா தெரியும் மெயினா. a + b³ a³ + b³ + 3ab × a + b இது ஒரு ஃபார்முலா. அடுத்து ரெண்டாவது a - b a³ + b³ a³ - b³ - 3ab × a - b. ஸோ இந்த வடிவில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் இந்த ஃபார்முலா மறந்துடுற பட்சத்தில் பயப்படாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இதை வச்சு எழுதிடலாம். இப்போ a + b³ 3 டைம் a + b பெருக்கிறோமா. ஸோ இப்போ இதை பெருக்கு கற்றுனீங்கனாலும் இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். சப்போஸ் ஃபார்முலா முக்கியம், ஒரு கணக்கு போடணும்னா இந்த மாதிரி கணக்கு கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அப்படி ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, ஃபார்முலா பண்ணாலும் பயப்படாதீங்க. இதுல இருந்து இந்த 3 டைம் போட்டு பெருக்குனீங்கன்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, வருதா இல்லையா ஃபார்முலா. ஸோ அதன்படி போட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்போ இதில் போகலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த இதில் பாருங்க எந்த வடிவத்தில் இருக்கு. இதுல எது கேட்டிருக்காங்க, x³ - y³ அப்புறம் இங்க இருக்கா a³ - b³. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும். இப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்க, a - b³ அப்படின்னா இது x - a, இது a-ன்னு வச்சுக்கணும், இது b-ன்னு வச்சுக்கணும். a - b அப்படின்னா இந்த வடிவில் கொண்டு வரும் பாருங்க. அப்ப x - y³ ஓகேவா. a - b³ பண்றதா x - y³ சமம் a³ பண்றதா x³ எழுதிக்கணும், b³ b³ y³ எழுதிக்கணும். ஓகேவா. அடுத்து -3 × a x எடுத்துக்கணும், b y எடுத்துக்கணும். a - b னா x - y. ஓகேங்களா. இந்த வடியில கொண்டு வந்தோம்னா இந்த கணக்கை இந்த ஃபார்முலா வடியில என்னென்ன இருக்குதோ போட்டேன் x வடியில. இப்போ இதை சப்ஜெக்ட் பண்ண போறோம் பாருங்க. இதுல ஒண்ணும் இல்ல, a-க்கு b-க்கு இது a-க்கு x கொடுத்தாங்க, b-க்கு y கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இப்போ என்னென்ன இருக்கோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. x - y-ன்றது எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 5³ சமம் x³ - y³ அதுதான் கேட்டிருக்காங்க. அது அப்படியே இவங்க x³ - y³ வச்சிருங்க. -3 போடுங்க. xy மதிப்பு என்னது 14. 3 × 14 பிராக்கெட்ல x - y. x-க்கும் y-க்கும் 5 கொடுத்துருக்காங்களா, 5 தானே கொடுத்துருக்காங்க. x - y 5 போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன வருது, இதை சுருக்குனா ஆன்சர் உங்களுக்கு, அவ்வளவுதாங்களா. இப்ப பாருங்க 5³ பண்றதா மதிப்பு 5 × 5 25 25 125 வருதா. 125 x³ - y³ மைனஸ் பாருங்க 3 × 14 எவ்வளவு வருதுங்க, 3 × 14 பைக்கு 30 4 12 எவ்வளவு வருது 42 வருதா. 42 × 5 என்ன பாருங்க, 2 10க்கு 0 மிச்சம் 9 20 210 வருது. ஸோ இப்போ இதனோட மதிப்பு 210 வருதா. ஒண்ணு இல்ல, 3 14 பேருக்குன்னா 42 வருது. அந்த 42 5ஆல பெருக்கும் போது 210 கிடைச்சிது. இப்போ நம்மளுக்கு அந்த x³ - y³ அதை வச்சுக்கங்க. இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தா ஏற்கனவே 125 இருக்கு. இந்த -210 இந்த வரும்போது +210 மாறும். இங்க x³ - y³ போட்டுருங்க. இப்போ 125 + 210 என்னது 335. இதுதான் x³ - y³ என்னுடைய மதிப்பு. ஓகேவா, அவ்வளவுதாங்க. இதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ அப்ப இது கேட்பாங்க இந்த கேள்வியில,
இதோட மதிப்பு இப்படி கொடுத்துட்டு இதனோட மதிப்பு என்ன, இதுல எது வேணாலும் கொடுத்து கேட்கலாம். சப்போஸ் இதனோட மதிப்பு கொடுத்து இது கேட்கலாம், இல்லைன்னா இதெல்லாம் இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஏபியோட மதிப்பு கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்க என்ன பண்ணணும், அதை வச்சு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிடணும். ஸோ இதை போட்டுக்கிட்ட அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் கவனிங்க. a plus 1 by a equal to 6 எனில் a cube plus 1 by a cube இன் மதிப்பு காண்க. இதுவும் அதே ஃபார்முலா தான், அதே a cube மெத்தட் தான். நாளைக்கு நினைச்சுங்க a plus b whole cube என்ன ஃபார்முலா, திரும்ப திரும்ப பாருங்க, a cube plus b cube இப்படியே மனப்பாடம் இன்னும் plus 3ab into a plus b. இந்த வடிவில் இதை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் பாருங்க, இங்க பாருங்க, இது a இது b மெத்தட்ல இருக்கா, இது a b, a plus b கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்முலா படி தானே, அப்ப இந்த ஃபார்முலா படி இதை கொண்டு வரலாம். பாருங்க, a இருக்கிற இடத்துல a போடணும், b இருக்கிற இடத்துல 1 by a போடணும் இந்த ஃபார்முலால. அப்ப a plus b whole cube னா a வந்து a வா பிளஸ் a வந்து a பிளஸ் b ன்றதா 1 by a whole cube. ஓகேவா, கரெக்டா நான் சொல்றத இந்த இத வந்து இந்த ஃபார்முலாக்கு அப்படியே பாருங்க. a கியூப்ன்றது a கியூப் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் a க்கு a தான் வருது. பிளஸ் b கியூப்ன்றது 1 by a கியூபா, 1 by a whole கியூப்ன்றது இப்படி போடலாமா. இப்ப 1 கியூப் போனாலும் 1 தான மதிப்பு, அதனால என்ன பண்றேன் நான் டைரக்டா 1 by a கியூப்னே போட்டுக்கிறேன். 1 கியூப் போடலாம் போடாமலாம், மேல கியூப் போட்டோம்னா அதுக்கு கியூப் இதுக்கும் போது வந்துடும். இப்ப அடுத்து பாருங்க, b பிளஸ் போடுறேன், 3 போடுறேன், 3 a அப்படியே இருக்குதா, a போடுறேன். b வந்து என்ன 1 by a வா, அதனால 1 by a போட்டேன்னா 3 into ab, a க்கு a தான், b க்கு 1 by a. அடுத்து பிராக்கெட் போடுறேன், a க்கு மதிப்பு பாருங்க, a க்கு a தான், b க்கு வந்து 1 by a, 1 by a. ஓகேவா, புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன நான் இதுல சப்ஸ்டிட் பண்ண பாருங்க, a plus 1 by a whole cube, இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இது மதிப்பு கொடுத்துருக்காங்க 6, a plus 1 by a க்கு 6 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ 6 மேல ஒரு கியூப், 6 கியூப் சமம், இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ a கியூப் பிளஸ் 1 by a கியூப். ஓகேவா, பிளஸ் அடுத்து பாருங்க, இந்த ஏவும் அடிக்கலாமா, ஒரு ஏ கேன்சல் ஆயிடுதா, பேலன்ஸ் 3 இன்ட்டு 1 பிளஸ் இது a பிளஸ் 1 by a ன்னு இருக்கா. ஓகேவா, புரியுதா. இப்ப இதுக்கு ஃபார்முலா, இதுக்கு மதிப்பு தான் நமக்கு a plus 1 by a, அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப a cube plus 1 by a cube plus 3 இன்ட்டு இதனோட மதிப்பு 6. ஓகேவா, இது 6 கியூப், 6 கியூப் மதிப்பு 6 36, 36 எவ்வளவு 64 வருதா, 64, 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6, அதான் 6 கியூப். 6 36, 36 எவ்வளவு, சாரி 36 64 கிடையாது, மன்னிக்கவும், 36 இன்ட்டு 6 எவ்வளவு வரும், 6 36 6 மிச்சம் 3, 6 18, 18 3 எவ்வளவு 21, 216 வருதா, சாரி 216 மதிப்பு. அப்ப இது 216, இங்க 3 இன்ட்டு 6 நம்ம அடுத்த ஸ்டெப்ல போடுங்க, 216 ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் 1 by a கியூப், 3 18 வருதா. இப்ப நம்மளுக்கு இதுதானே கேட்டிருக்காங்க, இது எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா, அப்ப ஏற்கனவே 216 இருக்கு, நம்ம 18 இந்த மைனஸ் 18 வரும், சமம் a கியூப் பிளஸ் 1 by a கியூப். புரியுதுங்களா. இப்ப 216 18 போனா என்ன வருது, நம்மளுக்கு 198 வருதா. இதுதாங்க ஆன்சர், இதுதான் அந்த a கியூப் பிளஸ் 1 by a கியூபோட மதிப்பு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கணக்கு இருக்கும், ஏன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்க, உங்களுக்கு ஐடியா வரும். சரிங்களா. ஸோ இந்த இதே ஃபார்முலாவில் தான் போறோம். ஓகேங்களா, சரி பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்து 4வது கணக்கு கவனிங்க. செவ்வகத்தின் பரப்பு x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12, அதன் அகலம் x பிளஸ் 3 எனில் நீளம் காண்க. ஸோ இதுவும் இயற்கணித கணக்கு தான். இப்ப செவ்வகத்தை அளவீடு மாதிரி வருது உங்களுக்கு. இப்ப செவ்வகம் நம்மளுக்கு தெரியும், செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, செவ்வகத்தின் பரப்புக்கு வந்து இது L இன்ட்டு பி, L இன்ட்டு LB தானே ஃபார்முலா. ஸோ அப்ப என்ன சொல்லிட்டாங்க, செவ்வகத்தின் பரப்பு ஈக்குவல் டு LB நம்மளுக்கு தெரியும். செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன மதிப்பு கொடுத்துட்டாங்க, x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12 கொடுத்துட்டாங்க. செவ்வகத்துக்கு பரப்புல L இன்ட்டு பி தானே, L வந்து லென்த்து கொடுக்கல, நீளம் தான் கொடுத்துருக்காங்க. x பிளஸ் L தெரியாது, L இன்ட்டு லென்த் வந்து x பிளஸ் 4 கொடுத்துட்டாங்க, சமம் x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12. ஓகேவா, இது புரியுதா என்னன்னு. அதாவது செவ்வகத்தின் பரப்பு சமம் இவங்க கொடுத்துக்கிற மதிப்பு. செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, LB, அதனாலதான் L போட்டா B கொடுத்துட்டாங்க, அகலம் x பிளஸ் 3 அப்ளை பண்ணேன், ஈக்குவல் டு இது. இப்போ நம்மளுக்கு L தான் தேவை, L வச்சுக்கணும் இந்த பக்கம், இது அந்த பக்கம் கொண்டு போகணும். மேலே ஏற்கனவே இருக்கு x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12 இருக்கு, டிவைட்ல இது வந்தா x பிளஸ் 2 வரும், x பிளஸ் 3 சாரி x பிளஸ் 3. இப்ப இது 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 சுருக்கணும்னா எல்லோட மதிப்பு நம்மளுக்கு எப்படி சுருக்கலாம், இது ஒரு சமன்பாடு மாதிரி இருக்குதா, காரணி மாதிரி. இது என்ன பண்ணலாம், ஏற்கனவே காரணிகளை தீர்க்கணும்னா
இந்த மாதிரி ஸ்கொயர்ல வருது, இந்த ஸ்கொயர் எக்ஸ் இந்த மாதிரி 3 இது இருந்தா இந்த இடத்துல ஏதாவது ஒரு 2 எண்ணை பெருக்கிற மதிப்பு என்ன இருக்கும், இது வந்து கூட்டுற மதிப்பு என்ன இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு 2 எண்ணை பெருக்கினா 12 வரணும் பாருங்க. 6 2 12 சரி, 6 2 பெருக்குனா 12 வருது. இப்ப 6 2 கூட்டினா 7 வரணும், ஆனா 8 வருது. சோ அப்ப இது கிடையாது. அடுத்து 4 3 பாருங்க, நாமும் 12ன்னு சொல்லலாம். 4 3 பெருக்குனா 12, 4 3 கூட்டினா 7. சோ அப்ப அந்த காரணி என்ன இருக்கும் மேல, x plus 4 1 x plus 3 1 டிவைட்ல x plus 3 இப்படிதான் போடணும். புரியுதுங்களா? இப்ப இதை வந்து இப்படி கொண்டு வரேன். பெருக்குனா 12 கூட்டினா 7, நாமும் 12 பெருக்கும் போது கூட்டும் போது 4 plus 3 7 7 வந்துருச்சா? ஸோ அதுதான் x plus 4 x plus 3 எடுத்துக்கணும். இப்போ பாருங்க மேலே இங்கே ஒரே மாதிரி x plus 3 x 3 அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு, x plus 4 அதுதான் எல்லாரோட லென்த். அப்போ லென்த் சமம் x plus 4 இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இணைகரத்துக்கும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இணைகரத்துக்கு அதே டிஹெச் தானே ஃபார்முலா போட்டு பாருங்க, அதுக்கு ஒரு ஆன்சர். சரிங்களா? அது புக்கில் அடுத்த கணக்கு இருக்கும், அதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. அடுத்து ஒரு கணக்கு பார்க்கலாம். அடுத்து 5வது கணக்கு கவனிங்க. ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் 12. அப்பின்னத்தின் பகுதியுடன் 3 கூட்டினால் அதன் மதிப்பு 1/2 ஆகும் எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்றார். ஸோ இது ஏதோ ஒரு இயற்கணித கூட்டுதான். இப்போ அப்படியே கேள்வி பின்னாடி போகலாம். ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல். இப்போ ஒரு பின்னம் நம்மளுக்கு தெரியல அது என்ன பின்னம், அதனால x டிவைட் பை ஒய் அப்படின்னு அந்த தெரியாத பின்னத்தை வச்சுக்கலாம். x பை ஒய் தான் பின்னம். தெரியாது, மேல இருக்க மதிப்பும் தெரியாது, அதாவது தொகுதியும் தெரியாது பகுதியும் தெரியாது வச்சுக்கணும். ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் என்ன சொல்றாங்க, பகுதியை தான் ஒய், பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் எப்படின்னா வச்சுங்க, ஒய் பிளஸ் எக்ஸ் இது வந்து பகுதி, மேல இருக்க தொகுதி, ஒய் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரியுதா? ஒரு பின்னம் எக்ஸ் பை ஒய் தெரியாது வச்சுக்கணும். அந்த பகுதி மற்றும் தொகுதி, பகுதினா இது தொகுதினா இது, அதனால பகுதி பிளஸ் தொகுதி அது ரெண்டுத்தினுடைய கூடுதல் 12 அப்படின்னு சொல்றாங்க. அப்பின்னத்தின் பகுதியுடன், பகுதின்றது என்ன அர்த்தம் இங்கயா, 3 கூட்டினால் அப்படின்னா என்ன சொன்னா, அடுத்து இது ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொல்றாங்க, இந்த பின்னமா இதுதானே தொகுதி பகுதி, அப்பின்னத்தின் பகுதியுடன், பகுதினா கீழே, அப்ப தொகுதி மேல வச்சுங்க, பகுதி பகுதியுடன் 3 கூட்டினால், பகுதியுடன் 3 கூட்டினா என்ன கிடைக்குமா, கூட்டினால் அதன் மதிப்பு 1/2 ஆகும் அப்படின்ற. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் தெரியாத பின்னம், அப்ப அது 2 பின்ன பகுதி தொகுதி கூட்டினா 12 வருதுன்றாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாருங்க, பகுதியோட 3 கூட்டினால், தொகுதி அப்படியே இருக்கு x, பகுதி y கூட 3 கூட்டினா அதனோட மதிப்பு 1/2ன்றாங்க. அப்படின்னா பின்னத்தை காண்க. ஸோ அப்ப இதை வச்சு இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்ப இங்க x இருக்கு, இங்க y இருக்கு, எதனா ஒண்ணு இருந்தா அது அந்த x மட்டும் இருந்துச்சுன்னா x வச்சு மீதி கொண்டு போனா x மதிப்பு கிடைக்கும். இல்ல y மட்டும் இருந்துச்சுன்னா y வச்சு கொண்டு போகலாம். இப்ப பாருங்க இங்க என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒண்ணு கொண்டு வரலாம். அப்ப இதுல இருந்து ஒண்ணு கொண்டு வரலாம். இந்த பக்கம் x ஓட இந்த y plus x equal to 12 x equal to 12 minus y ன்னு சொல்லலாமா? ஓகேவா? இது இப்படி எடுத்துக்கலாமா? x ஓட மதிப்பு 12 minus y. ஏன்னா இவங்க கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து x வச்சுக்கிறேன், y அந்த பக்கம் 12 minus y. இது ஒண்ணு எனக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்குது. இப்போ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்றேன். இந்த சமன்பாடுல சப்ஸ்டிட் பண்ற பாருங்க. x இருக்கிற இடத்துல 12 minus y போடணும். அப்போ 12 minus y சமம் y வந்து அப்படியே தான் இருக்கும், பிளஸ் 3 ஈக்குவல் டு 1/2. புரியுதா? சப்ஸ்டிட் பண்றேன்னா இந்த மதிப்பை கொண்டு போய் அதை சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ என்ன பண்ணோம், ரெண்டு பக்கம் y ஒரே பக்கம் கொண்டு வரணும், வகுத்தல் இருக்கு அப்படி வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம், கிராஸா பெருக்கிறேன். இதையும் பெருக்கி இதையும் பெருக்கி இந்த பக்கம் போகணும், இதையும் பெருக்கி அந்த பக்கம் போகணும். அப்படியே தலைகளா போகுது. அதாவது வகுத்தலுக்கு அந்த பக்கம் போது பெருக்கல போது, அந்த பக்கம் வகுத்தலுக்கு 2, இந்த பக்கம் பெருக்கல் வருது அப்படின்னு போகும்போது இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போற மாதிரி 2 × 12 minus y சமம் ஏற்கனவே 1 இருக்கு y plus 3. இப்போ இதை பெருக்குங்க. 2 × 12 எவ்வளவு, 12 24 minus 2 × y 2y சமம் இது அப்படியே பெருக்குனா y plus 3. இப்போ பாருங்க y ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா, இங்க மைனஸ்ல y இருக்கு, அப்ப அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப இங்க 24 அப்படியே இருக்கும், அந்த 3 இந்த பக்கம் வந்தா -3 வரும், சமம் y அப்படியே இருக்கா, இந்த -2 அந்த பக்கம் வந்தா +2y மாறுது. ஓகேவா? இப்ப 24ல 3 போனா என்ன வருது மதிப்புன்னு, 21 வருது. y plus 2yன்றது 3y 3y y தான் தேவை நம்மளுக்கு. அப்ப y மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. 21 இந்த பக்கம் இருக்கு, இந்த 3 இந்த பக்கம் போது வகுத்தல் வருது, வகுத்தல் வந்துருச்சா? இப்ப அடிக்கலாம், 1 3 3 7 21. அப்போ y ஓட மதிப்பு என்னது, 7. இப்ப y ஓட மதிப்பு 7. எப்போ ஒரு பின்னம் பாருங்க, x by y ஓட மதிப்பு 7 கண்டுபிடிச்சேன். இப்ப x கண்டுபிடிக்கணும். இந்த y ஓட மதிப்பு 7 எங்க சப்ஸ்டிட் பண்ணா 12 - 7 என்ன வருது, 12ல 7 போனா
5 கிடைச்சிருச்சா? இதுதான் அந்த பின்னம். இப்ப அந்த ரூலை பாருங்க, கரெக்டா செக் பண்ணி நான் போட சரியான்னு செக் பண்ற பாருங்க. ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் 12 பாருங்க. இது பகுதி 7, தொகுதி 5, ரெண்டுத்தையும் கூட்டினா 12 வருதா? 12. அப்பின்னத்தின் பகுதியுடன், பகுதினா 7, 7உடன் 3 கூட்டினால், 3 கூட்டினா என்ன வருது நம்மளுக்கு? ஏற்கனவே 5 இருக்குது, 7 கூட 3 கூட்டுறேன், கூட்டினா 1/2 வருமா? வருதான்னு பார்க்கலாமா? 7 3 என்னது 10. அப்ப 5/10 அடிஷனல் என்ன வருது? ஓரஞ்சு 5 2 5 10 வந்துருச்சா? 1/2. அப்ப நம்ம போட்டது சரி. 5/7 அந்த பின்னம். ஸோ அந்த கேள்விகள் பின்னாடியே போகணும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி கணக்கு மீதெல்லாம் எளிமையா நீங்க போட்டுருவீங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. எத்தனையோ கணக்குகள் இருக்கு, போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்ல சில கணக்குகள் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னா கூட 1-2 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.